पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ தர்மத்தின்படி சேர வேண்டிய ராஜ்யத்தை பலமுறை பாண்டவர்கள் கேட்டும் தர மறுத்தனர் கௌரவாதிகள். அப்போ பகவான் கிருஷ்ணனை தூதுவாக அனுப்பினர். அஸ்தினாபுரம் சென்று எவ்வளவோ தூரம் திருதராஷ்டிரனுக்கு உபதேசித்தும் செவி சாய்க்கவில்லை. பகவான் கிருஷ்ணன் மட்டுமல்ல, அவரை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரத, காந்தாரி நல்ல உபதேசங்கள் கூறியும் எதையும் செவிமடுக்காது துரியோதனன் பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட எத்தனித்தான். அப்போ பக்தர்களுக்கு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்து அங்கிருந்து கிளம்பினான். குந்தியை சந்திச்சான். உன்னுடைய மக்களிடம் சொல்ல வேண்டியது ஏதேனும் இருக்கிறதா? நீண்ட உபதேசம் தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்தால் குந்தி கேட்ட பீஷ்மர் துரோணாதிகள் கூட தன்னுடைய பங்குக்கு துரியோதனிடம், அப்பா, பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கொடுப்பதே சிறந்தது, நிச்சயமாக போர் புரிந்து நம்மால் வெல்ல முடியாது அப்படின்னு தெளிவாக கூறியும் அதனை செவி சாய்க்கவில்லை துரியோதனன். இப்போ உபப்ளாவ நகரத்திற்கு சென்றான். என்ன நடந்ததோ அதை கூறினான். உடனே தர்மராஜன், இன்னும் 7 நாட்கள் இருக்கிறது போருக்கு, அப்போ அங்கு கூடாரம் அமைத்து யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை கொடுத்தான் தர்மராஜன். தன்னுடைய பங்குக்கு சகுனியனுடைய மகனான உலூக்கனை என்ன சொல்லுது, எவ்வளவெல்லாம் மனதை காயப்படுத்த முடியுமோ அதையெல்லாம் உபதேசமாக அவனிடம் சொல்லி அனுப்பு. இங்கு வந்து அத்தனை விஷயத்தையும் பாருங்க, நீங்களெல்லாம் ஒரு சத்திரியரா? இவ்வளவு அவமானம் நடந்த பொழுதும் போருக்கு நீங்கள் தயாராகவில்லை என்றால் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை அவமான வார்த்தைகளை கேட்ட பின்னும் நீ இங்க இருக்கணும்னா இருக்கலாம், போகணும்னா போகலாம். இது தர்மராஜன் கூறிய அந்த தயையான வார்த்தை. என் பேர்பட்டு நீங்கள் அவரை எதிர்த்தாலும் அந்த கருணை என்பது தர்மராஜனிடம் இருந்தது. அதுவே அவனுடைய பலம் மற்றும் பலவீனமாக அமைந்தது. அப்போ இந்த போரில் யார் வெல்வார்கள் என்கின்ற சகுனங்கள் ஏதாவது தெரியுமா என்று வேதவியாசர் வந்திருந்தார். அவரிடம் திருதராஷ்டிரன் கேட்க சகுன சாஸ்திரத்தை பற்றி சொன்னார். அது மட்டுமல்லாமல் திவ்ய திருஷ்டியை சஞ்சயனுக்கு கொடுத்தார். போர் என்ன நடக்கிறது என்பதை திருதராஷ்டிரன் கேட்க வேண்டும் என்று பிரியப்பட்டான். அப்போ அதற்கு முன்பாக இந்த பூமி, பஞ்சபூதங்கள், அதனுடைய குணங்களை பற்றி கேட்டறிந்தார். சில நாட்கள் சென்று விட்டு திரும்பி வருகையில் திருதராஷ்டிரன் கேட்கிறான், குருக்ஷேத்திரத்தில் என்ன நடக்கிறது அப்படி. பீஷ்மர் வீழ்ந்தார் என ஆரம்பிக்கிறான் சஞ்சயன். ஐயோஹோ, என்னுடைய குழந்தைகள் வீழ்ந்தனரா? ஏன்னா பீஷ்மர் ஒருவர் இருக்கும் வரை என்னுடைய குழந்தைகளை யாருமே பக்கத்தில் வர முடியாது, நிச்சயமாக காப்பாற்றுவார். நானே அவருடைய சாவிற்கு காரணமாகி விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப தொடங்கினான். என்ன நடந்தது என்று மிக ஆர்வமாக கேட்டான். முதல் நாளிலிருந்து சஞ்சயன் கூற ஆரம்பித்தார். முதல் நாள் உத்தரகுமாரன், அவனை சல்யன் கொன்றான். அது மட்டுமல்லாமல் பாண்டவர் சைன்யங்களும் கொஞ்சம் அழிந்தது முதல் நாளில். 2வது நாள் பார்த்தோம்னா கலிங்க தேசத்தினுடைய ராஜன் பானுமந்தன், அவனுடைய மகனாக இருக்கக்கூடிய சக்கரதேவன் கேதுமந்தன், இந்த மாதிரி கௌரவ சேனைகள் நிறைய நாசமாகிது. 3வது நாளும் பீமசேனனுடைய பராக்கிரமம் ஒரு பக்கம், அர்ஜுனனுடைய பராக்கிரமம் மறுபக்கம். இதனால் நிச்சயமாக பாண்டவர் பக்கமே ஜெயம் இருந்தது. 4வது நாள் பீமசேனனின் என்ன சொல்லுது, அடேங்கப்பா, 10,000 மத யானைகளை கொன்று குவித்ததோடு மட்டுமல்லாமல் துரியோதனுடைய 25 தம்பிகளையும் கொன்ற தினம் எது என்றால் அது 4வது நாள் யுத்தமானது. அன்றைய தினம் என்ன சொல்லுது, போர் முடிந்த தருணம் நேரா கூடாரத்திற்கு துரியோதனன் வந்து பீஷ்மாச்சாரியாரை வணங்கி, இங்கு என்னன்னா, ஏன் நாம் தோர்த்து கொண்டு இருக்கிறோம் பீஷ்மாச்சாரியாரே அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் இந்த பக்கம் கேட்கிறான்.
இதே கேள்வியை திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறான். என்ன செய்தால் என்னுடைய குழந்தைகள் வெல்வார்கள்? இது திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்பது. இப்போ சஞ்சயன் சொன்னா, நான் முதல்ல சொல்றத அர்த்தம் செய்துக்கோ. ஏன்னா நிறைய பேர் நிறைய உபதேசம் உன்னிடம் சொல்லி ஆயிற்று. எல்லாமே கேட்கிறாயே ஒழிய நடைமுறைப்படுத்துவது என்று ஒன்று உண்டு. நிறைய அட்வைஸு உபதேசம் நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் அதை இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் சிறிதும் இல்லாமல் கேட்டுக்கொண்டே இருப்பவன் திருதராஷ்டிரன். இப்போ ஒருவேளை பாண்டவர்கள் ஏதாவது மாய மந்திரம் ஏதோ செய்கிறார்களா? திருதராஷ்டிரனுடைய கேள்வி. சிரித்தான் சஞ்சயன். ஒரு மாயமும் இல்லை, ஒரு மந்திரமும் இல்லை திருதராஷ்டிரா. ஏன்னா அதையெல்லாம் செய்துதான் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நிச்சயம் அவரிடத்தில் இல்லை. அது மட்டும் அல்லாமல் பயமுறுத்தும் செயல் அப்படின்னு நீ நினைக்கிற மாதிரி பாண்டவர்கள் எதையுமே செய்துவிடவில்லை. ஒன்று. ரெண்டாவது, கள்ளத்தனம், பொய், சுள்ளு அப்படிம்பாங்க, பொய், கபட்டம், இந்த மாதிரி செய்து வெல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் சிறிதும் மற்றவர்கள் பாண்டவர்கள். அப்போ இவ்வளவு தோல்வி நமக்கும் இவ்வளவு வெற்றி அவர்களுக்கும் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் திருதராஷ்டிரன். எப்பவுமே தர்ம மார்க்கத்தில் நடப்பவர்கள் பாண்டவர்கள். அதனால் அவர்களுக்கு வெற்றி அவருடைய வாசலை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவர் பக்கம் இருப்பவர்கள் அத்தனை பேரும் தர்மிஷ்டர்களாக இருக்கிறார்கள். ஆனால் உன் பக்கம் இருப்பவர்கள் அத்தனை பேரும் மகா பாவிகள். கருணை என்பது கொஞ்சம் கூட இல்லை, மட்டுமில்லாமல் நல்ல குணம் என்பது கிஞ்சித்தும் இல்லை. உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய மக்கள் மட்டுமல்ல, உன்னுடைய மக்களோடு போர் புரியும் எவருக்குமே எவ்வளவு தூரம் பாண்டவர்களை கொடுமை செய்தீர்களோ அதை நீயும் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் என்று உன்னுடைய மக்கள் தோல்வியுறும் பொழுது எதனால் என்கின்ற கேள்வி மட்டும் உனக்கு வருகிறது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பாண்டவர்கள் மிக மிக பலசாலிகள், நீங்கள் மிக குறைவாக அவர்களை எடை போட்டு விட்டீர்கள். ஏன்னா அவர்களுடைய வீரத்தை நீங்கள் திரஸ்காரம் செய்தீர்கள். நாம என்ன நினைச்சாலும் பாண்டவர்களை அவமானப்படுத்தினால் அவர்கள் எதுவும் செய்ய மாட்டீர்கள் என்று அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் பிடுங்கி அவமானப்படுத்தி அவர்கள் வீட்டு என்ன சொல்லுது மருமகளை தர தர என்று இழுத்து எவ்வளவு பெரிய அவமானம் ஒரு சபையிலே நடத்துவதை பார்த்துவிட்டு, நீ என்னுடைய குழந்தைகள் இறந்துக்கிறார்களே எப்படி காப்பாற்றுவது என்று கேட்கிறாயே, வெக்கமாக இல்லையா? பாருங்க, அவன் ஒரு ராஜன். ராஜன் முன்னாடி எந்த விதமான பயமும் இல்லாமல் உபதேசம் என்று வரும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லிவிட வேண்டும். இதனால் என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை. அந்த மாதிரி ரெண்டு பேர், ஒருத்தன் விதுரன், இன்னொருத்தன் சஞ்சயன். இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தூரம் திருதராஷ்டிரனுக்கு சொன்னார்கள்னு சொல்லி மாள முடியாது. இது தவறு திருதராஷ்டிரா, இப்படி செய்யாதே, ஆனால் ஆமா ஆமா அப்படின்னு சொல்வானே தவிர எதையுமே இதுவரை கேட்டதல்ல. இதற்கெல்லாம் மூல காரணம் நீயே. உன்னுடைய மக்கள் இன்று வீழ்கிறார்கள் அப்படின்னா அதற்கு காரணம் வேறு யாரும் இல்லை, நீ ராஜன். அப்பவே விதுரன் சொன்னான், கேட்டீர்களா? பிறந்த பொழுதே இந்த குழந்தை உன்னுடைய குலத்திற்கே நாசமாக போகிறது, இந்த குழந்தையை கொன்றுவிடு என்று எச்சரித்தான். கேட்டாயா? அப்போ ஒரு குழந்தையை நீ விட்டிருந்தால் மற்றவர்களாவது காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். ஆனால் நீ எந்த விஷயத்தையும் கேட்டவன் இல்லையே. இது எவ்வளவு பேர் எவ்வளவு நல்ல உபதேசங்களை சொன்னாலும் அதை காது கொடுத்து என்றுமே கேட்டதில்லை. உன்னுடைய மக்கள் பாருங்க, எவ்வளவு தூரம் உன்னை அசிங்கமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ அறிய மாட்டாய். அது மட்டுமல்லாமல் நீ செய்த பாவமே காரணம், உன்னுடைய குழந்தைகள் இப்பொழுது வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சஞ்சயன் சொன்னான். இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா, அஸ்தினபுரத்தில் திருதராஷ்டிரனுக்கும் சஞ்சயனுக்கும் நடக்கின்ற சம்வாதம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரம் நேராக பீஷ்மரை பார்க்க துரியோதனன் வந்தான். புலம்ப தொடங்கினான். என்னன்னா பாருங்க,
நீங்கள்லாம் இருக்கும் பொழுது, அதாவது பீஷ்மர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் இருக்கும் பொழுது என்னுடைய தம்பிகளை நாம் இழந்தோம் என்பது எனக்கு இன்னுமே என்னால் புரியாத புதிராக இருக்கிறது பீஷ்மாச்சாரியாரே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய தம்பிகளை நீங்கள் ஏன் காப்பாற்றவில்லை, அவர்களது வீரம் அப்படின்னு சொல்லிட, அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி, இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று துரியோதனன் பீஷ்மாச்சாரியாரை கேள்வி கேட்டான். பாருங்க, அப்போ நாங்கள் வெல்ல வேண்டும் என்றால் அதற்கு உண்டான உபாயத்தை நீர் கூறும் அப்படின்னா, உடனே பீஷ்மாச்சாரியாரை பார்த்து எப்படி துரியோதனன் கேட்டானோ, அதாவது நல்லது இதுவரை எத்தனையோ பேர் சொல்லிவிட்டார்கள், அதை கேட்பவன் அல்ல. ஆனால் நல்லது சொல்லுங்கள் என்று கேட்டால் சொல்லாமல் இருப்பது பாவம். அவன் கேட்கிறானோ இல்லையோ. அப்போ துரியோதனனை அமர வைத்து பீஷ்மர் விளக்கத் தொடங்கினார். என்னன்னா, நீ வெல்லணும் அல்லவா, சரி, பாண்டவரோடு ஐக்கியமாகிக் கொள், அவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை நீ கொடுத்து விடு. இப்பவும் சொல்கிறேன், பாண்டவர்களை இந்த ஜென்மம் இல்லை, எந்த ஜென்மமானாலும் அவர்களை நீ வெல்லவே முடியாது. இன்னும் பாருங்க, 1000 வருஷம் ஆனாலும், எத்தனை பயிற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக அவர்களை வெல்லுவது என்பது சாத்தியமில்லை. காரணம், அவர்களை ரட்சித்துக் கொண்டிருப்பது கிருஷ்ணன். அவ்வளவுதான். ஏன் வெல்ல முடியாது என்பதற்கு காரணம் ஒரே ஒரு ஆள், கிருஷ்ணன். பாருங்க, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். கிருஷ்ணன் ஒரு சாமானிய மனிதன் என்றால் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் துரியோதனா. உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேள். பீஷ்மாச்சாரியார் துரியோதனனுக்கு சொல்றான். அவன் கேட்க மாட்டான் என்று தெரிந்து, அனைத்து ரிஷிகளும் தவம் செய்பவர்கள் களைத்துவிட்டு பிரம்மதேவனை நோக்கி வந்தனர். அப்போ ஏன்னா இந்த உலகத்தில் அதர்மம் மிகுந்து இருக்கிறது, எப்படியாவது இறைவனுடைய அவதாரம் நடக்க வேண்டும் என்று பிரம்மனை வேண்ட. சரி, பிரம்மதேவன் நரநாராயண ரிஷிகளை குறித்து ஸ்தோத்திரம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் கூறுகிறது. பாருங்க, இதை யாரை குறித்து நீங்கள் ஸ்தோத்திரம் செய்தீர்கள் என்பதற்கு பாருங்க, யாருக்கு பிறப்பு இறப்பு என்று என்றும் இல்லையோ, யார் சர்வோத்தமனோ அவனை குறித்து நான் ஸ்தோத்திரம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ பார்த்து கொண்டிருக்கும் கிருஷ்ணன் சாமானியன் அல்ல, அவனே நாராயணன், அவரே சர்வோத்தமன். ஆனால் பார்ப்பதற்கு மனித ரூபத்தில் வந்திருக்கிறான். பாருங்க, நீ இங்கு எங்களோடு வந்து எங்களோடு இருந்து இந்த அதர்மத்திற்கு எதிராக இருக்க வேண்டும் என்று அனைத்து ரிஷிகளும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, பாருங்க, அவனுடைய அவதாரமே பகவான் கிருஷ்ணன். பாருங்க, அந்த நரநாராயணர்களே வேறு யாரும் இல்லை, அர்ஜுனன் கிருஷ்ணனாக அவதரித்து வந்திருக்கிறார். அவனை யார் ஒருவர் பக்தியோடு பூஜை பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு தோல்வி என்பதே இல்லை. அது மட்டுமல்ல, அவன் சாமானிய மனிதன், நம்மோடு எளிதாக பழகி கொண்டிருக்கிறான் என்று யாராவது தெரிந்து கொண்டால் அவருக்கு ஞானமே இல்லை என்று அர்த்தம். அது மட்டுமல்ல, நமக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படுகின்ற நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று என்று சொல்கிறோமே, இதனால் அமைந்த உடம்பு நம்மளுடையது, பஞ்சபூதங்களிலால் ஆனது. ஆனால் அவனுடைய மேனி அப்படி அல்ல துரியோதனா. சச்சித் ஆனந்தமயமான தேகத்தை உடையவன். எல்லோரும் அவனே சர்வோத்தமன் என்று ஆராதனை செய்ய வேண்டும். ஏன்னா அவனுக்கு சமமானவர்களோ மேலானவர்களோ இந்த உலகத்தில் யாருமே இல்லை. பாரு, அது மட்டும் அல்லாமல் பாருங்க, பாண்டவர்கள் எவ்வளவு கேளவோ, எதை கேட்டாலும் எதை செய்தாலும் பகவான் கிருஷ்ணனை கேட்காமல் செய்ய மாட்டார். அதனால் தர்மராஜன் தர்மத்தின் பக்கம் இருக்கிறான், பகவான் கிருஷ்ணன் அந்த பக்தர்களை காப்பவனாக இருக்கிறான். இது இருக்கும் வரை உன்னால் அவர் பக்கத்தில் கூட செல்ல முடியாது துரியோதனா. பாருங்க, அது மட்டுமா அப்படின்னா, தயவு செய்து
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேவதைகளும் சேர்ந்து வந்தால் கூட அவர்களை நீ வெல்ல முடியாது. இப்பேற்பட்ட கிருஷ்ணன் உன்னை தேடி வந்த பொழுதும் அவனை சரணாகதி அடையாது அவனை கட்டி போட நினைத்தவன் அல்லவா நீ? ஏன்னா இந்த உலகத்தில் அத்தனை பேரும் அவனை ஆராதனை செய்து அவனை வசப்படுத்தி அவனுக்கு பணிவிடைகள் செய்து அவனுடைய கருணையை வேண்டிக் கொண்டிருக்கும் நிலையில் அவனை துச்சமென நினைத்து அவனை கட்டி போட நினைத்து, ஆனால் வெற்றி மட்டும் உனக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறாயே, இது எப்படி சாத்தியம்? பீஷ்மாச்சாரியார் எதையுமே மனதில் வைத்துக் கொள்ளவில்லை. பகவான் கிருஷ்ணன் இருக்கு வரை பாண்டவர்கள் பக்கம் நீ செல்லக்கூட முடியாது என்று எச்சரித்தார். மேலும் நல்ல நல்ல உபதேசங்களை துரியோதனனுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார் பீஷ்மாச்சாரியார். அவன் கேட்கிறானோ இல்லையோ, ஆனால் யாராவது வந்து எனக்கு ஒரு நல்ல விஷயங்களை கூறு என்றால் கூறத்தான் வேண்டும். அந்த ஒரு விஷய நினைப்பை மனதில் வைத்துக்கொண்டு பீஷ்மாச்சாரியார் பகவான் கிருஷ்ணன் யார் என்பதனை விளக்கிக் கொண்டிருக்கிறார். மேலும் என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.